அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷோபா அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் 16, 17, 18க்கான கரண்ட் அவர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இலங்கையில் நடைபெற்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அவங்க பார்த்திங்க அப்படின்னா 159 இடங்களை கைப்பற்றி வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த கூட்டணி யாருடைய தலைமையிலானதுன்னு பார்த்திங்கன்னா இலங்கை அதிபர் நமக்கு தெரியும். பார்த்திங்கன்னா அதிபர் அனுராக் குமார திசாநாயக்கா அவருடைய தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கூட்டணி 159 இடங்களை வெற்றி பெற்று அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டைம் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. இலங்கை பிரதமர் யாராக வருவாங்க அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் பார்ப்போம். ஓகேங்களா. அதாவது இவர் அதிபர், புரிஞ்சுதுங்களா. அனுராக் குமார திசாநாயக்கா அப்படிங்கிறவர் இந்த கட்சியில் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமையை தாங்கக்கூடிய ஒரு அதாவது இலங்கையுடைய அதிபர் இவர், புரிஞ்சுதுங்களா. இந்த இப்போ எலெக்ஷன் நடந்துருச்சு இல்லைங்களா, அதாவது மக்கள் ஓட் போட்டு எலெக்ஷன் வைக்கிறாங்க இல்லைங்களா. அந்த எலெக்ஷனில் நம்ம யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்னா பிரதமரை செலக்ட் பண்ணுவாங்க. அதிபரையும் பிரதமரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இவரும் இந்த கூட்டணியை சேர்ந்தவரனால அந்த குழப்பம் வரதான் செய்யும். ஓகேங்களா. அதிபர் வேறு, பிரதமர் மறுபடியும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. சுனாமி தயார் நிலை அங்கீகாரம். ஒடிசாவை சேர்ந்த ஒரு 24 கிராமங்களுக்கு இந்த சுனாமி தயார் நிலை அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ கேட்கலாம், எந்த மாநிலத்தை சேர்ந்த 24 கிராமங்களுக்கு சுனாமி தயார் நிலை அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா. இந்த சுனாமி தயார் நிலை அங்கீகாரத்தை எந்த ஆணையம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கூட கொஸ்டின் வச்சு கேட்கலாம். பாருங்கள். யுனெஸ்கோவின் அரசுகளுக்கு இடையேயான கடல்சார் ஆணையம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா சுனாமி தயார் நிலை அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இப்போ இந்த சுனாமி தயார் நிலை அங்கீகாரம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. பாருங்க. சுனாமியால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளவும் தயார் நிலையை மேம்படுத்தவும் மக்களுக்கு பயிற்சி அளிக்க தான் இந்த அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அப்போ சுனாமி வருதுன்னா இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம அதை எதிர்கொள்ளணும். அதுக்கப்புறம் தயார் நிலையை மேம்படுத்தணும். அதுக்காக என்ன பண்ணோம், மக்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இது. ஓகேங்களா. அதனுடைய நோக்கம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். இப்போது இந்த அங்கீகாரத்தை எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா இந்தோனேஷியாவில் 2வது உலகளாவிய சுனாமி கருத்தரங்கம் நடந்துச்சு. ரொம்ப முக்கியங்க, பார்த்துக்கோங்க. இந்தோனேசியாவில் 2வது உலகளாவிய சுனாமி கருத்தரங்கம் நடந்துச்சு. அப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒடிசாவை சேர்ந்து 24 கிராமங்களுக்கு சுனாமி தயார் நிலை அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி 2020 பார்த்தீங்கன்னா ஒரு 2 பகுதிக்கு அங்கீகாரத்தை கொடுத்துருப்பாங்க. ஒடிசாவை சேர்ந்த 2 பகுதிகளுக்கு. என்னென்ன பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா ஜகத்சிங் டிஸ்ட்ரிக்ட், நோலியா சாஹி, அடுத்தது கஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் வெங்கட்ராய்பூர். அப்போ இந்த 2 பகுதிகளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2020 சுனாமி தயார் நிலை அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த பகுதி கொடுத்துருக்காங்க, எத்தனை பகுதிகளுக்கு கொடுத்துருக்காங்க, எந்த அமைப்பு இந்த அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க, இதனுடைய நோக்கம் என்ன, அப்படி எந்த மாநாடுமே அந்த மாநாடு ரிலேட்டடான கொஷின்லேயும் ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. உலகளாவிய சுனாமி கருத்தரங்கம் இந்தோனேஷியாவில் நடந்துச்சு. ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மூடிஸ் அறிக்கை. இப்போ இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நிகழாண்டு இந்தியாவுடைய ஜிடிபி பார்த்திங்கன்னா 7.2% இருக்கும். நிகழாண்டு இந்த வருடத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிப்பு தான் எல்லாமே. ஓகேங்களா. இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நிலையான வளர்ச்சி மற்றும் மிதமான பணவீக்கம் இருக்கிறதுனால மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், 7.2% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூடிஸ் அறிக்கை. ஒவ்வொரு நிறுவனமே ஒவ்வொரு அந்த சதவீதத்தை சொல்லுவாங்க. ரிசர்வ் பேங்க் சொல்லுவாங்க, உலக வங்கி சொல்லுவாங்க, புரிஞ்சுதுங்களா. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அது சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம செப்பரேட்டாக அதாவது இது எப்போ நோட் பண்ணியிருக்கோம்னா கடைசியில் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ நாள் டெய்லி பார்க்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது கடைசியாக தனியாக அப்பப்போ படிச்சுட்டே வாங்க. கடைசியாக படிக்கும்பொழுது அதெல்லாம் தனியாக எழுதி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா இப்போ இங்கே கலந்து தான் இருக்கும். இப்போ படிக்கும்பொழுது இப்போ படிச்சுட்டே வாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்கன்னா அதை செப்பரேட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா.
அதுக்கப்புறம் பாருங்கள் 2025 குறையும் சொல்லியிருக்காங்க இந்த ஜிடிபி 6.6%. 2026 பார்த்திங்கன்னா 6.5% குறையும் சொல்லியிருப்பாங்க. இதுவுமே ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ பணவீக்கம் வந்து நமக்கு அதிகரிச்சுட்டே வருது. அப்போ என்னதுன்னா பாருங்கள் ஆர்பிஐ அதாவது ஆர்பிஐ பணவீக்கம் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4% தான் அவங்களுடைய டார்கெட்டே. ஆனால் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. இப்போ பணவீக்கம் 4% தான் இருக்கணும். அதுதான் ஒரு ஸ்டேபிளான எக்கனாமிக் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆர்பிஐ. ஆனால் அதை தாண்டி பணவீக்கம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா அதிகமாகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாருங்கள் அடுத்தது, இது நம்ம முன்னாடியே பார்த்தது 11வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா மலேசியாவில் கோலாலம்பூரில் நடந்துச்சு பார்த்தோம். இதற்கு தலைமை யார் வகிச்சிருப்பாங்கன்னா டாக்டர் BN ரெட்டி, இந்திய தூதர். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஐநா அவையில் தமிழை அலுவல் மொழி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தல் பண்ணியிருப்பாங்க ஐநா அவையில். எவ்வளோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாருங்கள். அப்போது ஐநா அவையில் அலுவல் மொழியாக வந்து நம்ம வலியுறுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் பாருங்கள், ஒரு மொழி 6 நாடுகளில் ஏற்கப்படுமானால் அதை ஐநாவுடைய அலுவல் மொழியாக நம்ம என்ன பண்ணலாம், முன்மொழியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய தமிழ் மொழி 6 நாடுகளை நமக்கு தெரியும், சிங்கப்பூர், இலங்கை, இந்த மாதிரி நிறைய பகுதிகளில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மொழி தான். ஓகேங்களா. அப்போ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலுவல் மொழியை ஆக்கணும், ஐநாவில் தமிழும் ஒரு அலுவல் மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, வலியுறுத்தியிருப்பாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். பாருங்கள், கேட்கலாம், ஒரு மொழி எத்தனை நாடுகளில் ஏற்கப்படுமானால் அதை ஐநா அலுவல் மொழியாக முன்மொழியலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தமிழ் இசைச்சங்க விருதுகள் 2024. அதாவது தமிழ் பிரிவில் இசை பேரறிஞர் பட்டம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா VG பாலசுப்ரமணியம். பண் இசை பேரறிஞர் பட்டம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மயிலை சு நாகநாத தேசிகர். ஓகேங்களா. 2 பேர். இசை பேரறிஞர் பட்டம் VG பாலசுப்ரமணியம் தமிழ் பிரிவில். பண் இசை பேரறிஞர் பட்டம் பார்த்திங்கன்னா மயிலை சு நாகநாத தேசிகர். அடுத்தது பாருங்கள், காலனி உற்பத்தி தொழிற்சாலையை எங்கே அடிக்கல் நாட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டமில் மகிமைபுரம். சில டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸு கொடுத்துட்டு அடிக்கடி ஒரு பிளேஸ் வந்து இடம் பெறுதுன்னா அந்த பிளேஸை கொடுத்துட்டு அதனுடைய மாவட்டம் கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா. அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த அகழாய்வு சம்மந்தமாக கொஷின்ஸ்லாம் வருது பார்த்திங்களா. அதில் அதிகமாக என்ன தான் கேட்டிருக்காங்கன்னா அந்த பிளேஸை கொடுத்துட்டு அதனுடைய மாவட்டம் தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம படிக்கும் பொழுது என்னென்னா, ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா. ஒரு சின்ன பிளேஸ் அடிக்கடி ஜெயங்கொண்டம்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டுகிட்டே தான் இருப்போம். ஆனால் நம்ம அது என்ன மாவட்டம் அப்படிங்கிறது அந்த இதையும் நம்ம பார்க்காம போயிடுவோம். அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்காம போயிருப்போம். இனிமேல் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பிளேஸை பார்த்திங்கன்னா உடனே அது என்ன டிஸ்ட்ரிக்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதாவது மெயினானதுக்கு மட்டும். அடுத்தது பாருங்கள், கடல் விமானம். இது முன்னாடியே பார்த்தோம். கடல் விமானம் சோதனை ஓட்டம் வந்து ஆந்திராவில் வந்து ஃபஸ்ட் டைம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கேரளாவில் கொச்சியில் மேட்டுப்பட்டியில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கடல் விமான ஓட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா கர்நாடகா, தெலுங்கானா, குஜராத் எல்லாருமே வந்து கடல் விமானம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஸ்டெப்பை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அதற்கான பணி நடைபெற்றிருக்கு. சில இடத்துல அதை ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. அப்போ இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். அப்போ இதில் எத்தனை பேர்னா ஒரு 9லேருந்து 30 பேர் வரைக்கும் அதில் வந்து அமர முடியும், இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த திட்டத்தின் கீழ் இந்த கடல் விமானம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கடல் விமானங்களை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். அதுபோக இதன் மூலமாக என்ன ஆகுனா போக்குவரத்து, இது எல்லாமே வந்து போக்குவரத்தில் வந்து ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த கடல் விமான சோதனையோட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, ஆந்திராவில் பண்ணும் பொழுதே என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு எளிய ஒரு சாமானிய மக்கள் கூட இதை பயன்படுத்தும் வகையில் தான் வந்து இந்த கடல் விமானம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல என்னாங்கன்னா போக்குவரத்து இது இல்லாமல் போக்குவரத்து சம்மந்தமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போது மெயினான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தான். ஓகேங்களா. போக்குவரத்து
போக்குவரத்தில் அப்படிங்கன்னா நம்ம சீக்கிரமாக போகிறதாகட்டும். அதுக்கப்புறம் இதுக்குவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விமானம் தானே அமௌண்ட் அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் அவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை இப்போ வரைக்கும். ஏன்னா எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தானே இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும் பொழுது இது வந்து போக்குவரத்து துறையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம பார்க்க முடியுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் டைம் சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம், அது ஒன்று இருக்குது. புரிஞ்சுதுங்களா. வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த மாசுபாடு அதையும் நம்ம சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா. இது எல்லாமே மாசுபாடை வந்து தவிர்க்க முடியும், முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி வந்து இந்த துறையில் பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து துறையில் சுற்றுலாத்துறையில் சுற்றுலா கூட இந்த இடத்துல மேம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதுங்களா. சுற்றுலா எப்படி மேம்படும்னா இது ஒரு பெரிய விஷயமா தான். இப்போ ஒரு வெளியிலேருந்து வராங்க, வெளிநாட்டிலேருந்து வராங்க அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன நம்ம கண்ட்ரி மேலே ஒரு பெரிய மதிப்பு தானே வரும். எல்லாருமே இப்போ வந்து ஸ்பீடாக போகணும், ஒரு இடத்துக்கு வந்து ஸ்பீடாக ரீச் ஆகணும், அதுதான் இப்போது ஒரு ஒரு இதாக இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது எல்லாத்துக்கிட்டையும். அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா சரி பண்ணி கொடுக்கும் பொழுது இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். இது வந்து சுற்றுலாத்துறையாகட்டும், சுற்றுச்சூழல் துறையாகட்டும், போக்குவரத்து துறையாகட்டும், இது எல்லாத்துலேயுமே ஒரு நமக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இது பார்க்கப்படுது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஜார்க்கண்ட் வந்து நவம்பர் 15, 2000 தான் வந்து உதயமாக இருக்கும். இப்போ நவம்பர் 15 நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்திங்களா, பிர்சா முண்டாவுடைய பிறந்த தினம். அந்த பிர்சா முண்டாவுடைய பிறந்த தினத்தை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம், பழங்குடியின கௌரவ தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்தோம். இப்போ அதே நாளில் தான் ஜார்க்கண்ட் வந்து உதயமாக இருக்கும். அதாவது உதயமான நாளில் தான் என்னவா பண்ணியிருப்பாங்கன்னா அதாவது அவருடைய பிறந்த நாளில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜார்க்கண்ட் மாநிலத்தை தனியாக பிரித்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. 2000 வருடம் பார்த்திங்கன்னா 2000. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், காற்று மாசுபாடு உலக லெவலில் அது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம், பாகிஸ்தான் லாகூர்னு முன்னாடியே பார்த்துட்டோம். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது டெல்லி. ஓகேங்களா. இது வந்து நம்ம அடிக்கடி பார்த்த ஒரு விஷயந்தான். அடுத்தது பாருங்கள், மோர்கன் ஸ்டான்லி ஆய்வு. அந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய பிராந்திய வளர்ச்சியில் இந்தியா தான் முன்னெடுத்து சொல்லும். அதாவது இந்த ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசிய பிராந்தியத்துடைய இந்த வளர்ச்சியவே வந்து எந்த நாடு தான் முன்னெடுத்து செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா, அதாவது இந்த ஆசிய பிராந்தியத்தில் இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், மலேசியா இந்த 4 கண்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா 2027 மொத்தம் உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ வரும்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளாதார வளர்ச்சினா 57% மொத்த உள்நாட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 4 கண்ட்ரிஸ் மட்டும். ஆசிய கண்டத்தில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இந்த 4 கண்ட்ரிஸ் மட்டும் அதை 2027 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 57% இந்த 4 கண்ட்ரிஸ் தான் வகிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரோனாவுக்கு முன்னாடி இது எவ்வளோ இருந்துச்சுன்னா 33% தான் இருந்துச்சு. புரிஞ்சுதுங்களா. இனி 57% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் சீனாவுடைய பங்களிப்பு வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆசிய பிராந்தியத்தில் தான் வந்து நமக்கு என்ன இருக்குது, சைனாவும் இருக்குது, அதனுடைய பங்களிப்பு பெருசாக இருக்காது. இந்த ஆசிய பிராந்திய வளர்ச்சியவே வந்து இந்தியா தான் முன்னெடுத்து சொல்லும். 4 கண்ட்ரிஸ் இருந்தாலுமே இந்தியா தான் முன்னெடுத்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், OECD நாடுகளுக்கு புலம்பெயர்தல். அப்போ OECD அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், கனடா போன்ற நாடுகள்லாம் இருக்கும். இது போன்ற நாடுகளில் புலம்பெயர்வதில் யார் அதிகமாக 2022 யார் ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்காங்கன்னா நம்ம இந்தியா தான். ஃபஸ்ட்டு இந்தியா, செகண்ட் வந்து சைனா, தேர்டு வந்து ரஷ்யா. இந்தியாவில் மட்டுமே இப்போ 2022 கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா 5.6 லட்சம் பேர் வந்து அங்கே புலம்பெயர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இந்த அமெரிக்கா, பிரிட்டன், கனடா போன்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், சென்னானூர் அகழாய்வு. நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, அகழாய்வுனா அதனுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ சென்னானூர் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தது. இந்த பகுதியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த கற்கால கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள், புதிய கற்கால கருவிகளை இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த புதிய கற்காலத்தில் இங்கே புதிய கற்காலம் நடைபெற்று இருக்கும் பொழுது அங்கே பார்த்திங்கன்னா வேளாண்மை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆடு மாடு வளர்ப்புக்கு ஏற்ற இடமா வந்து புதிய கற்காலத்தில் அந்த சென்னானூர் பகுதி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இதன் மூலமாக தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க, பார்த்துக்கோங்க.
அடுத்ததுங்க, ஆடவர் ஹாக்கி தேசிய சாம்பியன் போட்டியில் பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, முதல் முறையாக ஒடிசா வந்து வின் பண்ணியிருக்காங்க. சென்னையில் நடைபெற்றது ஃபஸ்ட்டு டைம் ஆடவர் ஹாக்கி தேசிய சாம்பியனில் ஒடிசா வந்து வின் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து லான்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. முதல் நீண்ட தொலைவு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து சோதனை பண்ணி பார்த்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்தியாவுடைய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையில் இருக்குது. ஹைப்பர்சோனிக்னு என்னதுங்க, ஒளியை விட அதிக வேகமாக செல்லக்கூடிய வகை ஏவுகணை தான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு டைம் முதல் நீண்ட தொலைவு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து இந்தியா வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த சோதனை வெற்றியும் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் சென்று இலக்கை தாக்கும் பார்த்திங்கன்னா 1500 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையிலேயே பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் வந்து முன்னணியில் இருக்காங்க. இந்த ஹைப்பர்சோனிக் நீண்ட தொலைவு ஹைப்பர்சோனிக் ஏவுகணையில் வச்சிருக்கிறதுல முன்னணியில் இருக்கக்கூடிய நாடுகள்னால் ரஷ்யாவும் சீனாவும் முன்னணியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எவ்வளோ கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 1500 கிலோமீட்டர் நீண்ட தொலைவுன்னு சொல்கிறோமா, அப்போ அது எவ்வளோ கிலோமீட்டர் சென்று இலக்கை தாக்கும் அப்படின்னா 1500 கிலோமீட்டர். அடுத்தது பாருங்கள், நைஜீரியாவின் உயரிய விருது, ரெண்டாவது உயரிய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர். சர்வதேச அளவில் இது எத்தனையாவது பெரிய விருதுன்னு பார்த்தீங்கன்னா, உயரிய விருதுன்னு பார்த்தீங்கன்னா 17வது. இந்த விருது யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆப்பிரிக்கா ஒரு 3 நாடுகளுக்கு வந்து சமீபத்தில் வந்து பிரதமர் வந்து பயணிச்சிருப்பார். கயானா, நைஜீரியா, இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் வந்து சமீபத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யாருங்க பிரதமர் மோடி வந்து 3 நாடுகளுமே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அவார்டு, அதாவது விருது கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த விருது பார்த்திங்கன்னா கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் அப்படிங்கிற விருது தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த விருதை வெளிநாட்டிலேருந்து, அதாவது இந்த நைஜீரியா கொடுக்குறாங்க பார்த்திங்களா இந்த உயரிய விருது, இந்த விருதை இதுவரைக்கும் வெளிநாட்டிலேருந்து ஒரே ஒருத்தர் தான் வாங்கியிருக்காங்க. பார்த்திங்கன்னா பிரிட்டன் ராணி எலிசபெத் மட்டும்தான் 1969 வாங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடி வேறு யாருமே வாங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியங்க. அடுத்தது பாருங்கள், பூர்வி பிரகார். இது வந்து ஒரு போர் பயிற்சி, முப்படைகளுக்கான, இந்த முப்படைகள் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முப்படைகளுக்கான ஒரு போர் பயிற்சி எங்கே நடந்துச்சு அப்படின்னா அருணாச்சல் பிரதேசம். நம்ம முன்னாடியில் பயிற்சின்னு என்ன பார்ப்போம், அது என்ன பயிற்சி, கடற்பயிற்சியா, விமான பயிற்சியா, இராணுவ பயிற்சியா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்போம் இல்லைங்களா. இது வந்து முப்படைக்கும் காமனான ஒரு போர் பயிற்சி. பூர்வி பிரகார் எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேசத்தில் நடைபெற்றது. அடுத்தது பாருங்கள், 6வது உலக கேரம் போட்டி எங்கே நடைபெற்றதுன்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் நடந்துச்சு. இதில் சென்னையை சேர்ந்த காசிமா அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 3 தங்கம் வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. எந்தெந்த பிரிவில் பாருங்கள், மகளிர் தனிநபர் பிரிவு, இரட்டையர் பிரிவு, குழு பிரிவு, இந்த 3 பிரிவிலையுமே சென்னையை சேர்ந்த காசிமா வந்து தங்கங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க காசிமா அப்படிங்கிறவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரம். அப்போ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், முக்கியமான நமக்கு அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்மென் இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த கண்ட்ரி, எந்த ஸ்போர்ட்ஸு, சமீபத்தில் ஏதாவது கோல்டு வாங்கியிருந்தாங்களா, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? கோல்டு வாங்கியிருக்கிறவங்களுடைய எல்லா பேருமே ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஒரு தெரிஞ்சுக்கணுங்க. அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸு கண்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். இது எப்படி தெரிஞ்சுக்கணும், அப்பப்போ நம்ம நியூஸ் பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணுன்னா பார்த்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்மளை வந்து அதிகமாக கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்போர்ட்ஸில் யார் கோல்டு வாங்கினா, இதெல்லாம் முன்னாடி கேட்ட கொஷின்ஸ். இப்போலாம் வந்து என்ன ஸ்போர்ட்ஸும் நமக்கு தெரியணும், அவங்க எந்த கண்ட்ரின்னு தெரியணும் அவங்க. அப்போ எப்படி தெரியணும், அடிக்கடி கோல்டு வாங்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி வெளியில் போய் வின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு ஆள், அவங்கள தான் நமக்கு வந்து கொஷினை கேட்குறாங்க. அப்போ அது நம்ம எங்கேருந்து எடுக்க முடியும், நியூஸ் பேப்பரில் இருந்து தான் எடுக்க முடியும். அது மட்டுமே போதும். அதுக்குன்னே நீங்கள் ரொம்ப டீப்பாக வந்து எல்லாமே கோல்டு, சில்வர் வாங்கினவங்க, பிரான்ஸ் வாங்கினவங்க, அது எல்லாமே படிக்க முடியாது, கண்டிப்பாக படிக்க முடியாது. படித்தாலும் நமக்கு மறக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்காவது நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாம் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவராலாக உங்களுக்கு அந்த ஓவர் வியூ ஃபுல்லாக ஓரளவுக்கு தெரியணும். அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? எல்லாத்துலேயுமே ரொம்ப டீப்பாக போகாமல் நல்ல ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும்.
ஓரளவுக்கு ஒரு 50%, ஒரு 100% வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் தகவல் இருக்குன்னா அதில் 50% நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், சிறந்த மெய்நிகர் தொழில்நுட்பத்துக்கான விருது 2022 யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எந்த திரைப்படத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா லீ மஸ்க் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக சிறந்த மெய்நிகர் தொழில்நுட்பத்துக்கான விருது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மிஸ் யூனிவர்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா மெக்சிகோவில். யார் மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் பெற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கை சேர்ந்த விக்டோரியா கியார் தில்விக் தான் பார்த்தீங்கன்னா மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வந்து இந்த வருடம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நாட்டின் சிறந்த காவல் நிலையமாக எந்த மத்திய உள்துறை அமைச்சகம் எந்த காவல் நிலையத்தை தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னா ஒடிசாவை சேர்ந்த கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள படாப்பூர் காவல் நிலையம். இந்த காவல் நிலையம் பார்த்திங்கன்னா 113 வருஷமாக இருக்குது. இந்த காவல் நிலையத்தை தான் நாட்டின் சிறந்த காவல் நிலையமாக மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த 2 காவல் நிலையத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், சண்டை இப்போ வந்து ஒரு ரீசண்டாக வந்து ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. எல்லோரும் நியூஸில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் பார்த்திங்கன்னா பொது தலைநகர் எதுன்னு பார்த்திங்கன்னா சண்டிகர் தான். சண்டிகர் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, சண்டிகர் என்னதுங்க, ஒரு யூனியன் பிரதேசம். இப்போ இந்த 1966 தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பஞ்சாப்லேருந்து ஹரியானாவை செப்பரேட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, ஹரியானாவை வந்து தனி மாநிலமாக வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதிலிருந்து பஞ்சாபுக்கு ஹரியானாவுக்கும் பொது தலைநகர்னால் எதுனா சண்டிகர் தான். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹரியானா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டசபையை வந்து இப்போ அவங்க அந்த எப்படி சொல்லலாம் அப்படின்னா சட்டசபை கூட்டம்லாம் நடக்குதுன்னா பொதுவாக வந்து அந்த சண்டிகரில் தான் வந்து 2 பேருமே நம்ம பஞ்சாபும் சரி ஹரியானாவும் சேர்ந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நடத்திக்கணும். இப்போ ஹரியானா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து எங்களுக்கு வந்து சண்டிகரில் ஹரியானாவுக்கு மட்டும் தனியாக வந்து நாங்கள் சட்டசபை கட்டடம் கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கு என்னாகும், இஷ்யூ ஆகும். பஞ்சாப் வந்து இது எங்களுடையது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, இது கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அவ்வளோதான். அப்போ இந்த சண்டிகர் வந்து சண்டிகர் பார்த்திங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசம் இல்லைங்களா. அப்போ இந்த யூனியன் பிரதேசம் யாருடைய ஆளுநரின் கீழ், எந்த மாநிலத்துடைய ஆளுநரின் கீழ் நிர்வாகத்து கீழ் இருக்குன்னா பஞ்சாப் ஆளுநரின் நிர்வாகத்தின் கீழ் இருக்குது. இப்போ 2க்குமே வந்து ஒரே பொதுவான தலைநகர் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இது எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இஷ்யூ போயிட்டுருக்கு. அது அப்பப்போ நம்ம வந்து அப்டேட் வரும்பொழுது பார்க்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, ஆட்சியல் ரிலேட்டடானது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்துச்சுன்னா எந்த மாதிரி சால்வ், ஏன்னா நம்ம இப்படியே அதில் ஏன்னா ஹரியானாவும் சண்டிகர் மேலே உரிமை இருக்குது, பஞ்சாபுக்கும் சண்டிகர் மேலே உரிமை இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து எப்படிலாம் ஸ்டெப்பு கொண்டு வராங்க, கடைசியில் யாருக்கு வந்து அது போக போகுது, இல்லை நம்ம வந்து அதை வந்து நியூஸில் தாங்க நம்ம பார்க்குறதான். புரிஞ்சுதுங்களா? நம்ம தான் வந்து நியூஸில் அது வரும் பொழுது ஓகே இந்த மாதிரி பிரிஞ்சு வருது, அப்போ யாருக்கு போகும், நம்மளுடைய ஒப்பீனியனும் நம்மளும் யோசிச்சு பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது அதாவது பஞ்சாப்ல இருந்து தான் வந்து ஹரியானாவை வந்து பிரித்தாங்க. அப்போ இது வந்து யாருக்கு போய் சேரும், இல்லை கவர்மெண்ட் இதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துருச்சுங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த இஷ்யூவை தீர்க்கிற பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம என்னென்னலாம் ஸ்டெப் எடுப்போம். இந்த மாதிரி நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக போகும் பொழுது இந்த விஷயம்ட்டு இல்லைங்க, நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக போகிறோம், நம்ம ஒரே சின்ன போஸ்ட்லேயே இருக்க போகிறது கிடையாது, மேலே போஸ்ட்டு போயிட்டே இருக்க போகிறோம். ஒரு அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும் நமக்கு. 2 பக்கமே நிற்க முடியாமல், அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது நாம் எப்படி நம்ம முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இது மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது மூலமாக நம்ம கவர்மெண்ட்டில் என்னென்னலாம் ஸ்டெப் எடுக்கிறாங்க, இது சரியா இது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைசிஸ் பண்ண நியூஸ்லாம் நிறைய படிக்க நம்ம அறியாமல் நமக்கு வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் வரும். எடுத்தோடனே வராது. புரிஞ்சுதுங்களா? இது எப்படி வரணும்னா நம்ம படிக்க மட்டும்தான் வரும், எடுத்தோன்னே இது வரவே வராது. புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்கள் ரெகுலராக வந்து நியூஸ் பார்த்துட்டே வரணும். இப்போ ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் நம்ம நல்லாவே படிக்கணும். இப்போ நான் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஜஸ்ட் ரீடனில் போடுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அதை படித்தாதான் நம்மளுடைய ஒப்பீனியன் நம்மளால் சொல்ல முடியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது கிடையாது, ஒரு ஓவராலாக இது இப்படின்னு சொல்லப்படுது. மற்ற நியூஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஒப்பீனியன் ஒன்று இருக்குது.
நம்ம எஸ்ஸே எழுதணும். மெயின்ஸ்க்கெலாம் வந்து நம்முடைய வேர்ட்ஸில் நம்ம வந்து யுனிக்காக வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கும் பொழுது நம்ம படிச்சுட்டு நமக்கு என்ன புரியுது, நம்மளாக இருந்தால் அந்த இடத்துல என்ன முடிவு எடுப்போம் அப்படிங்கிற ஒப்பீனியனாக அந்த இடத்துல எழுதும் பொழுது மட்டும்தான் யுனிக்கான நம்மளுடைய ஆன்சர் வந்து யுனிக்காக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு தான் நான் சொல்கிறேன், டெய்லியுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம சரி டெய்லியும் நியூஸ் போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, டெய்லி வந்து நீங்கள் பார்த்துருங்க. அதை வந்து ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள், போதுமானது. அந்த ஜஸ்ட்டு ரீடுன்னெலாம் போடும் பொழுதுலாம் அதை வந்து நல்லா படிங்க, ஓகேங்களா? அது வந்து நம்ம மெயின்ஸுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸை சும்மா ரீட் பண்ணும்பொழுது அதை நோட்ஸ் எடுக்க கூட வேண்டியதில்லை. நம்ம எழுதும்போது அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மையே அறியாமல் நமக்கு ஞாபகம் வரும். எப்படிலாம் நம்மை சுற்றி என்னென்னலாம் போயிட்டுருக்கு. அதிகமாக பார்த்திங்கன்னா பாலிட்டியில் நமக்கு எதில் தான் கொஷின்ஸ் அதிகமாக வருதுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடானது தான் வருது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ நடைமுறையில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்குதோ அதை வச்சு தான் என்ன கேட்பாங்க அப்படின்னா நமக்கு கொஷினே கேட்க போகிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சண்டிகர் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஷின்ஸ் கூட கேட்கலாம். ஹரியானா வந்து எப்போ வந்து பஞ்சாப்ல இருந்து இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ நம்ம பார்த்தா இது ஸ்டாட்டிக் பார்ட்டுன்னு தானே நம்ம நினைப்போம். ஆனால் வந்து இந்த இஷ்யூ போயிட்டுருக்கிறங்காட்டி தான் இதை கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால் ரெகுலராக வந்து நியூஸை வந்து ரீட் பண்ணிடுங்க. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் சேனலில் யாராவது ஜாயின் பண்ணலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கரண்ட் அஃபேர்ஸுக்கு டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து கீழே கொடுக்குறோம். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி வரக்கூடிய அப்டேட்ஸை அப்பப்போ பார்த்து படித்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நம்மை சுற்றி என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக போகிறோம், அதை வந்து மறந்துடாதீங்க. புரிஞ்சுதுங்களா? இதை வந்து ஒரு ஃப்ரீயாக படிச்சுட்டு போங்க. இது எக்ஸாமில் இந்த பாயிண்ட்டு கேட்பாங்க, இந்த கொஷின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக மனப்பாடம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு புரிதலுக்காக வந்து டெய்லி வந்து நியூஸை படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கஷ்டமாக தெரியாது. நீங்கள் நம்ம தமிழ் படிக்கிறோம், ஜிகே படிக்கிறோம், அதையெல்லாம் போட்டு சில ஃபேக்டெல்லாம் மனப்பாடம் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கவே வேணாம். ஃப்ரீயாக படிச்சுட்டு போங்க. என்னென்னலாம் நம்மை சுற்றி நடக்குது, ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணிவிட்டு போயிருங்க. ஈஸியாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம், ஓகேங்களா? மைண்டை ஃப்ரீயாக வச்சு படிங்க. இதுக்காக வந்து டெய்லி நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து 1 மணி நேரம் ஒதுக்குறேன் அந்த மாதிரி கூட வேண்டாம். டெய்லி சும்மா நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? சும்மா டீ குடிக்கிற டைமில் சும்மா நம்ம ரீட் பண்ணுறோம். வாட்ஸ்அப் மெசேஜில் வருதில்ல, அதெல்லாம் நம்ம ரீட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி டெலிகிராமில் ஏதோ ஒரு மெசேஜ் வருது, இந்த நியூஸை நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது, ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.